அரசியல் நாகரிகமே இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு திமுக ஆட்சியை கிழிச்சு தொங்க விடப்போற இயக்கம் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்க முடியும். நான் எல்லா இடத்துலயும் போற இடத்துல பாக்குறேன். திமுக ஆட்சியில் அங்க ஓட்ட, இங்க ஓட்ட, அது சரியில்லை, இது சரியில்லை. இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள், அழகான மக்கள், அன்பான மக்கள், ஆற்றல் நிறைந்த மக்கள், எழுச்சியான மக்கள், சுலபமாக அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள். அங்க பிரிட்ஜ் ஓட்ட, ரோடு ஓட்ட இல்லைங்க, திமுக ஆட்சியே ஓட்ட என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கிழக்கு மக்களின் எழுச்சி அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலின் மாபெரும் புரட்சி என்ற அரசியல் களத்திலே நெல்சன் மண்டேலா புரட்சியை மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவின் வரலாறு மாறியது. சலாவுதீன் அய்யூபி புரட்சியை மேற்கொண்டார். பலஸ்தீனின் வரலாறு மாறியது. சேக்குவரார் புரட்சியை மேற்கொண்டார். கியூபாவின் வரலாறு மாறியது. தமிழ்நாட்டிலே விஜய் அவர்களின் புரட்சி மேற்கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலிலே தமிழ்நாட்டிலே அரசியல் மாற்றம் நிகழப்போகுது என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக அந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக அரசியல் களத்திலே திமுக, அதிமுக, அதிமுக, திமுக, திமுக, அதிமுக மாறி 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 இந்த தமிழகத்திலே ஆட்சியை நடத்தினார்களா? இந்த தமிழ்நாட்டிலே வாக்களிக்கக்கூடிய மக்களும், வறுமையில் இருக்கக்கூடிய மக்களும், இஸ்லாமிய, கிறிஸ்தவ, பௌத்த, ஜெயினிச என் தமிழ் சொந்தங்களும் இவர்கள் மாறி மாறி ஆட்சி நடத்தின தமிழ்நாட்டிலே ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது. வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமாக இங்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே திமுகவும் அதிமுகவும் நடத்திய ஆட்சியின் வெளிப்பாடுதான் இன்றைய கால சூழலிலே நாம் வறுமையை தங்கப்பட்டிருக்கின்றோம். நம்மளுக்கு முருகா தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணும், 500 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க ஒப்பு வீட்டு காசு கிடையாது. இது பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டாக்ஸ் காசு, அது நம்மளுக்கு கொடுக்கறாங்க, வாங்கிக்கிறோம். ஆனா இந்த திமுக அரசாங்கமும் 2016 4 வருஷம் கடன் வாங்கி ஆட்சி நடத்தின எடப்பாடி அரசாங்கமும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான நிகழ்வை என்ன செய்திருக்கின்றது? எதை சரி செய்ய தமிழக வெற்றி கழகம் தன் தத்துரூபமான அரசியலை, கொள்கையை முன்னிறுத்தி இந்த நாட்டிலே பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் சமம், எல்லா உயிருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எந்த கால சூழலிலே அரசியலிலே தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் தம்பி அண்ணன் விஜய் அவர்கள் வரார் என்று சொன்னால், இவர்கள் ஆண்ட அரசாங்கம், நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்திலே திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கல்வியில நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்வியை எவ்வளவு தூரம் இலவசமா கொடுத்திருக்காங்கன்னு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு கல்வியின் காசை நம்ம எல்கேஜி படிக்கணும் சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் சொன்னா, 10th படிக்கணும் சொன்னா, ஒரு சாமானியர்கள், தமிழ்நாட்டிலே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையை 3 1 பங்கை வருஷத்துக்கு எடுத்துட்டு போய் கல்வி சாலையில கொடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டத்தில் உள்ளாகி இருக்கும் என்று நாம் நிரசனமாக உண்மையை பார்க்க வேண்டும். இந்த சுதந்திர இந்தியாவிலே அடிமை இந்தியாவை மீட்ட பிறகு இந்த இருவேறு கட்சியாக தமிழ்நாட்டில் ஆண்டு இன்னைக்கு கல்வி கூட இந்த அரசாங்கத்தினால ஒரு இலவசமா கொடுக்க முடியலன்னு சொன்னா, நாளைக்கு நம்மளோட பிள்ளைகள் படித்து பட்டதாரியாக, நீதியரசராக, மருத்துவராக, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக, அரசாங்க அதிகாரியாக, IAS ஆக, IPS ஆக மாற வேண்டாம். இவர் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கையேந்தி நம்மளுக்கு வாக்களித்து இவர்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை நாங்கள் கொள்ளையடித்து ஆட்சியை நடத்தி கொண்டுள்ளோம் என்று சொல்லும் இந்த திமுக அதிமுக அரசாங்கத்தை ஒரு நல்ல கல்வியை கொடுப்பதற்காக வந்தவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் கேட்கின்றேன்,
இன்னைக்கு நீங்க மருத்துவமனைக்கு போறோம், அரசாங்க மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனைக்கும் மலைக்கும் மனுவுக்குள்ள வித்தியாசம் இந்த கால சூழலில் இருக்கின்றது. இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி 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 இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான, நம் தகப்பனுக்கு தேவையான, நமக்கு தாய்க்கு தேவையான, நமக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு உயர் ரகமான மருத்துவத்தை கூட கொடுக்க முடியல என்று சொன்னார். இவர்களுக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் இவங்க ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய கொள்ளையில் வைத்து நடத்தக்கூடிய ஒரு காலத்துல ஸ்கூல் எல்லாம் காமராஜ் போன்றவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சாராய கடையெல்லாம் ரவுடி நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சாராய கடையெல்லாம் அரசாங்கம் நடத்துது, பல்விச்சாலையெல்லாம் ரவுடி நடத்துறாங்க. நம்ம இங்க கஷ்டப்பட்டு விற்கிற காசை கொண்டு போய் கட்டுக்கட்டா இந்த தனியார் பள்ளிக்கு கொடுக்கிறோம் சொன்னா இந்த ஆட்சியாளர்கள் எல்கேஜிக்கு இவ்வளவுதான் பீஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவுதான் பீஸ் வாங்கணும், பிளஸ் டூக்கு இவ்வளவுதான் பீஸ் வாங்கணும். எந்த கால சூழல் நினைச்சோம் இந்த பீஸ் தரத்தை இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு சென்ற எடப்பாடி அரசாங்கமும் ஸ்டாலின் அரசாங்கமும் ஒரு நிர்ணயம் செய்திருக்கின்றதா? அந்த நிர்ணயத்துக்கு இந்த ரவுடி கூட்டத்தார்கள், இந்த கல்விச்சாலையை நடத்தியவர்கள், நீங்க அந்த கூட்டம் சொல்லக்கூடிய ஜியோவுக்கு கட்டுப்பட்டார்களாம். மருத்துவமனையில கொண்டு போய் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணத்தை இழுக்கிறோம் சொன்னா அந்த அத்தியாவசிய தேவையை கூட, கல்வியையும் மருத்துவத்தை கூட இந்த ஆண்ட திருட்டு திமுகவும் திராவிட இயக்கம் என்று பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதை நிறைவேற்றுவதற்காக ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும். எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏன் தங்கச்சி படிக்கணும், ஏன் தம்பி படிக்கணும், எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், எல்லோரும் வசதியாக வாழ வேண்டும், எல்லோரும் கார் வைக்கணும் என்று ஒரு நல்ல எண்ணத்திலே அரசியல் வரவர்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்காக தான் வந்திருக்கிறோம். இதற்கு நீங்க உலக ஆட்சியை நடத்தியிருந்தா, நீங்க குப்பத்தொட்டி ஆட்சியை நடத்தாம இருந்தா, ஒரு நல்ல ஆட்சியை தந்திருந்தா நாங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, படிப்புல தரம் இல்ல, சுகாதாரத்துல தரம் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இன்னைக்கு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சு வீட்டுக்கு கொண்டு போறக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு முழுக்க திமுக அரசாங்கம் இருக்குது. இதை சரி செய்வதற்கு தான் தமிழக வெற்றி கழகம் களத்தில் வருகின்றது. சரி, தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே இவர்களுக்கு என்ன பயம்? தமிழக வெற்றி கழகம் எப்ப உருவாச்சோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா கொல்லக்கூட்டம் கோபாலபுரத்துக்கு தூக்கம் இழந்துட்டாங்க. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தை இழந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எழுச்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மாண்புமிகு புரட்சி தலைவர் தந்த ஆட்சியை, ஒரு பொன்னான ஆட்சியை, ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு நேரான ஆட்சியை, எந்த ஆட்சியை தந்து 13 வருஷம் இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பினாரோ எம்ஜிஆர் அவர்கள், எந்த ஆட்சியை 2011 2016 திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த போன்ற ஒரு நல்ல ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை தரத்துக்கு தான் இன்னைக்கு 67 தொடர்ச்சியா 27 வருதுன்னு சொல்லிதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்துல வந்திருக்கிறார் என்ற செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை பார்த்துட்டு விசில் சவுண்ட் வந்தாலே பயம், விசில்னாலே பயப்படுறானுங்க. விசில் அப்படின்னா பயம், விசில் விக்க கூடாது. சேப்பாக்கம் கிரவுண்ட்ல இங்க விளையாட்டா பாக்கணுங்க. சேப்பாக்கம் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது. அங்க ஏதோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டோட சேர்ந்தவர்கள் அங்க கிரிக்கெட்ல அணிட்டு போறாங்க. அதுக்குள்ள நீங்க விசில் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு சொன்னா உங்கள் விசில் சத்தம் அபாய சத்தமாக மாறி இருக்கா இல்லையா? இன்னைக்கு விசில் சத்தம் திமுக தூக்கத்திறந்தக்கூடிய சத்தமாக இருக்குதா இல்லையா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நக்கலும் நையாண்டியும். என்ன விசில்? என்ன விசில்? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வச்சு விசில் அடிப்பாங்க, குப்பையை கொண்டு போடுவாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் எப்படி வீட்டில இருந்து அழுக்கான குப்பையை, நாட்டிலிருந்து அழுக்கான குப்பையை இந்த விசில் சவுண்ட் எடுத்துட்டு போய் இந்த நாட்டை சுத்தம் செய்கிறார்களோ, இந்த விசில் சத்தம் நாளைக்கு 2026 தேர்தலில் திமுக அரசாங்கத்தை சுத்தம் செய்ய போது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களே, இந்த தேர்தல் ரொம்ப பாத்தீங்கன்னா வெறும் ஒரு போராட்டமான தேர்தல். இந்த தேர்தல் நம்ம உத்து கவனிக்க வேண்டும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி இருப்போம். நம் தாத்தா போராடி இருப்பார்,
நம்ம கொள்ளு தாத்தா போராடி இருப்பார், நம் முப்பாட்டன்கள் போராடி இருப்பார்கள் இந்த நாட்டிலே வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி. ஆனா இப்ப 2026 தேர்தலிலே கொள்ளையனே வெளியேறு என்பது போராடக்கூடிய சூழலிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த திருட்டு திமுக கொள்ளக்கார கூட்டத்தை போரோடு மண்ணோடையும் எதிர்ப்பதற்கு தரம் படைத்த ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த களத்தில் வந்திருக்கிறார். அந்த பயத்தின் வெளிப்பாடு